யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்தார்களோ, இந்த மஜ்லிஸை ஆரம்பித்து விட்டார்களோ, இன்று வரைக்கும் அவர்களுடைய உடலாலும் பொருளாலும் இதற்கென உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது பாலிப்பானாக, அவருடைய ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்வானாக. இந்த வகையிலே இன்றைய தினம் உரையாற்றி வந்திருக்கின்ற எங்களுடைய ஷேக் ஆஷிக் அலி முதலி அவர்களை உரையாற்றுமாறு அன்பாக அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ يريكهم الله في منامك قليلا ولو أراكهم كثيرا لفشلتم ولتنازعتم في الأمر ولكن الله سلم إنه عليم بذات الصدور. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم الرؤيا من الله والحلم من الشيطان إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. كتاب الرؤيا. وبالسند المتصل منا إلى الإمام مسلم بن الحجاج رحمه الله قال حدثنا عمرو الناقد وإسحاق بن إبراهيم وابن أبي عمر جميعا بن عيينة واللفظ بن أبي عمر قال حدثنا سفيان الزهري عن أبي سلمة رضي الله أبي سلمة قال كنت أرى الرؤيا وأرى منها غير أني لا أزمل حتى لقيت أبا قتادة فذكرت ذلك له فقال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول الرؤيا من الله والحلم من الشيطان فإذا حلم أحدكم حلم يكره فلينفس عن يساره ثلاثا وليتعبد بالله من شرها فإنها لن تضرا. خير. மேலான அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபைதான் அல்லாஹு தஆலா இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்தருளிக்கிறார். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கனவுகள் என்று சொல்லக்கூடியது. இந்த கனவுகள் இது மனிதனுடைய வாழ்க்கையில் பெரியோரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. மனிதன் காணக்கூடிய அந்த கனவுகள் மூலமாக அந்த மனிதன் அவன் நிம்மதி பெறவும் ஆரம்பிக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அதிர்ச்சிகளும் ஏற்படுகிறது. அந்த மனிதன் அந்த காணக்கூடிய கனவுகளின் மூலமாக நோயாளியாகவும் ஆகிறான். அவன் காணக்கூடிய அந்த கனவுகள் மூலமாக அந்த மனிதன் பெரும் கவலையுறக்கூடியவனாகவும் ஏற்படுகிறான். ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவுகள் எப்படிப்பட்டது என்பதை ஹதீஸிலூடாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த கனவுகள் என்பது இது நபிமார்களுடைய நுபுவத்துடைய பங்குகளில் ஒன்றுதான் இன்று நாம் காணக்கூடிய கனவுகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட கனவு? அந்த நுபுவத்துடைய பங்குகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கனவுகள் எல்லா கனவுகளும் நுபுவத்துடைய பங்காக இருக்குமா? எல்லா கனவுகளின் ஊடாக இவருக்கு நன்மாராயணம் உண்டாகுமா? எல்லா கனவுகளையும் நாம் எல்லோரிடமும் சொல்ல முடியுமா என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். எந்த கனவுகள் நல்ல கனவுகள்,
எந்த கனவுகளை நாம் அடுத்தவர்களிடம் சொல்லுவது, எந்த கனவுகளை கண்டால் அடுத்தவர்களிடம் வாய் திறக்காமல் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை பிரித்து காட்டினார். சில கனவுகள் இருக்கின்றது, அந்த கனவுகளை நாம் யாரிடமும் சொல்லக்கூடாது. சில கனவுகள் இருக்கிறது, அந்த கனவுகளை நாம் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு கனவுகள் கண்டிருக்கிறோம் என்பதாக நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கனவுகளுக்கு சரியான விளக்கங்கள் தரக்கூடியவர்களிடம் மாத்திரம்தான் அந்த கனவுகளை பற்றி சொல்ல வேண்டும். ஆகையினால் தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுர் ருஇயா, கனவுகளுடைய பாடம் என்பதாக ஒரு பாடத்தை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதில் முதலாவது ஹதீஸ் தான் அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவின் மூலமாக எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அந்த கனவின் மூலமாக எனக்கு திடுக்கம் ஏற்பட்டு விட்டது, நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவுன்னு சொன்னால், நான் போர்வை மாத்திரம்தான் போற்றவில்லை, ஆனால் எனக்கு காய்ச்சலும் நடுக்கமும் ஏற்பட்டு விட்டது. நான் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து, நான் இவ்வளவு திடுக்கமான ஒரு கனவை கண்டேன் என்பதாக நான் சொன்னேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அர்ருஇயா மினல்லாஹ், கனவுகள் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான், ஆனால் கெட்ட கனவுகள், திருத்திடக்கூடிய கனவுகள் என்பது அது ஷைத்தானியத்தான கனவுகளாக இருந்து கொண்டு, நல்ல கனவுகள் பயங்கரத்தை ஏற்படுத்த மாட்டாது. அல்லாஹ்வுடைய நன்மாராயணமான கனவுகள் எமக்கு திருக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது. ஷைத்தானியத்தான கனவுகள் தான் எமக்கு திருக்கத்தை ஏற்படுத்தும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான், இவ்வாறான கெட்ட கனவுகள் திருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் இது ஷைத்தானியத்தான கனவுகள் என்று சொன்னார்கள். அவ்வாறு ஒரு மனிதன் கெட்ட கனவுகள் காணக்கூடிய சமயம், மனதில் வெறுக்கக்கூடிய கனவுகளை காணக்கூடிய சமயம், அவன் இடது பக்கத்தில் 3 விடுத்தம் துப்பிக்கொள்ளட்டும், அல்லாஹ்விடத்தில் அவன் பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். எனவே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல கிதாபு ருஇயா என்ற பாடத்தை, கனவு என்ற பாடத்தை கொண்டு வந்து இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் கனவுடைய விளக்கங்களை பார்க்கக்கூடிய சமயம் இது கனவுகளுக்கு வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. கனவுடைய விளக்கங்களுக்கும் வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஃபிர்அவுன் கண்ட கனவின் மூலமாகத்தான் பனி இஸ்ரேலிலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டார். நாம் காணக்கூடிய அந்த கனவு தனிநபருடைய கனவாக இருந்தாலும் அது சமூகத்திலும் தாக்கம் அளிக்கக்கூடிய கனவு என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணம் சொல்கிறார். சில கனவுகள் இருக்குது தந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியது, இன்னும் சில கனவுகள் சமூக ரீதியாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்து. ஃபிர்அவுன் ஒரு கனவு கண்டான், தன்னுடைய ஆட்சியை பனி இஸ்ராயீலை பிறக்கக்கூடிய அந்த குழந்தை மூலமாக தன்னுடைய ஆட்சி நீக்கப்படுவதாக கனவு கண்டான். இப்போது பனி இஸ்ராயீலை பிறக்கக்கூடிய முழு ஆண் குழந்தைகளையும் அவன் கொல்ல ஆரம்பித்தான். அவன் கண்ட கனவு சமூகத்திலே அது பிரதிபலித்து ஏற்படுத்தியது. அதே போலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது சிறை கைதிகளில் 2 பேர்கள் கனவு கண்டதாக சொன்னார்கள். 2 பேருக்குமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு பதில் சொன்னார்கள். அதிலே ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார், இன்னொரு நபர் அரசருக்கு நெருக்கமாக்கப்படுகிறார். இப்போது அந்த அரசர் ஒரு கனவை காணுகிறார். பஞ்சம் வருவதைப் போல் 7 கொழுத்த மாடுகள் மெலிந்து செல்வதைப் போல் கனவுகளை காணுகிறார். இப்போது இந்த கனவுக்கு யார் பதில் சொல்வது? இப்போது அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த கைதி அவர் சொல்கிறார், எனக்கு தெரியும் ஒருவர் கனவுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பதில் கேட்கிறார்கள். இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கு பதில் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆட்சியை இந்த
உணவு பொறுப்பை, இந்த பொருளாதார இந்த பொறுப்பை எனக்கு தந்தால் தான் இதை சீராக்க முடியும் என்று சொல்லி அந்த ஆட்சி அதிகாரத்தை தன்வசமாக்கி கொண்டு அந்த சமூகத்துக்கு வர இந்த பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை, பொருளாதார நெருக்கடியை அவர்கள் கையாண்டு அந்த சமூகத்தை காப்பாற்றினார். எது? கனவின் மூலமாக. அந்த கனவுடைய தாற்பயம், அந்த கனவுடைய பிரதிபலிப்பு அந்த சமூகத்துக்கு ஏற்பட இருந்துச்சு. அந்த கனவினுடைய யதார்த்தத்தை விளங்கி அந்த கனவுக்குரிய மறுசீரமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு எடுத்து பார்க்கின்ற சமயத்திலே கனவுக்கென்று பல வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே பல விடயங்கள், பல சம்பவங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவை அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கனவு கண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய வஹீயாக இருந்தது. இது அல்லாஹ்வுடைய வஹீ. அப்ப இதற்கு மாற்று வழி என்ன என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கனவுக்கு அவர்கள் விளக்கம் எடுக்கிறார்கள். தன்னுடைய மகனை அறுக்க கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இறங்குகின்றது. இப்போது நபியுடைய மகனையும் அல்லாஹ் நபியாக மாற்றுகிறார். இவ்வாறு கனவு என்பது அன்பான சகோதரே தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கனவு என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்க வேண்டும், இந்த கனவுடைய யதார்த்தம் என்ன? கனவுடைய யதார்த்தம் என்னவென்று கேட்டால், இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய கிரந்தம் இந்த முஸ்லிம் ஷரீஃபுக்கு அவர்கள் ஒரு விரிவுரையாக்கம் என்று எழுதினார்கள். அதுதான் ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம். அந்த கிரந்தத்திலே இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் மாஸிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கருத்தை கொண்டு வருகிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், கனவுடைய யதார்த்தம் என்பது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது எதனை அவன் உருவாக்க நினைக்கிறானோ அதனை அவன் தூக்கத்திலே அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்தை உதிப்பாக்குகிறான். இதுதான் கனவுடைய யதார்த்தம் என்று. ஹகீகத்து ருஇயா, அந்த கனவுடைய யதார்த்தம் என்பது அல்லாஹ் எதனை நிகழ்த்த வேண்டும் என்பதாக, எதனை உருவாக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நினைக்கிறானோ அதனை அந்த மனிதனுடைய உள்ளத்திலே தூக்கத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான், அதனை அல்லாஹ் வெளிப்படையாக காட்டுகிறான். இதுதான் கனவு என்பது. அந்த கனவு அவனுக்கு அவன் பகல் நேரத்திலே அவன் விழிப்பிலே இருக்கக்கூடிய சமயம் அது போன்ற நிகழ்வாக நடக்கவும் கூடும். அதற்குத்தான் சொல்வது உண்மையான கனவு, உண்மையான அல்லாஹ்வுடைய நன்மாராயணம் என்பதாக உலமாக்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், கனவுகள் என்பது இது அல்லாஹு தஆலா அடியார்களுடைய உள்ளத்தில் அவன் போடுகிறான். அது அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் அந்த அடியானோடு தூக்கத்திலே அவன் உரையாடுவதைப் போல் இருக்கிறது என்பதாக இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். வஹுவ கலாமுன் யுகல்லிமு பி ரப் அப்தஹு ஃபில் மனாம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு தூக்கத்திலே அவன் பேசக்கூடிய ஒன்றுதான் கனவு என்பதாக இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். ஆனால் இது யாருடைய கருத்து என்றால் சஹாபாக்களில் உபாதத்தின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் கனவுகளை சாதாரணமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். கனவுகள் என்பது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு உரையாடக்கூடிய ஒன்று. அந்த அடியார்களுக்கு நிகழவிருக்கக்கூடிய அந்த சில எதிர்பார்ப்புகளை நன்மாராயணமாக அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒன்றுதான் கனவு என்பதாக சொல்வார்கள். அந்த கருத்தை தான் இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கனவுடைய விடயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ருய்யா அல்-முஃமின் ஜுஸ்உம் மின் 46 ஜுஸ்அன் மின் நுபுவா. ஒரு முஃமின் காணக்கூடிய உண்மையான கனவு என்பது அது நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒன்று என்பார் சொல்லிக்காட்டு. ஒரு முஃமின் காணக்கூடிய அந்த கனவு நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒரு பகுதி என்பார் சொல்லி காட்டுறார். சில ரிவாயத்திலே அது 45, சில ரிவாயத்தில் 47, 50 என்பதாக கூட வந்திருக்கிறது.
எனவே நுபுவத்துடைய ஒரு பகுதி தான் கனவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவுடைய விடயத்திலே சஹாபாக்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுவித்ததற்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களில் யாராவது இந்த கனவு கண்டீர்களா என்று கேட்பார். இது நபியுடைய வளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, இன்றைக்கு யாராவது கனவு கண்டீங்களா? ஏன் நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கனவுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்து, நபி அவர்கள் அந்த சமயத்தில் யாராவது சஹாபாக்கள் கனவு கண்டார்கள் என்று சொன்னால் அந்த கனவுக்கு இதுதான் பதில் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுவார். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவை அந்த சுபஹுக்கு தொழுகைக்கு பின்னால சஹாபாக்களுக்கு சொல்வார். நான் இவ்வாறு கனவு கண்டேன், தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயம் 2 மனிதர்கள் வந்தார்கள். அந்த 2 பேர் என்னை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அந்த பயணத்திலே நான் சொர்க்கத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் பார்த்தேன், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான வேதனைகளையும் பார்த்தேன். அந்த கனவிலே நான் அந்த மனிதன் மௌத்தானதற்கு பின்னால் அவன் கபருடைய வாழ்க்கையிலிருந்து மஹ்ஷருடைய வாழ்க்கை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆலமுல் பர்ஸகுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நிகழக்கூடிய அந்த தண்டனைகளையும் அந்த இன்பங்களை நான் பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட கனவுகளை சொல்வார்கள். ஒன்று சஹாபாக்களிடம் கேட்பார்கள், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கனவுகளை கண்டார்கள் என்று சொன்னால் அந்த கனவுகளை சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார். சஹாபாக்கள் கண்ட கனவுகளுக்கு இதுதான் விளக்கம் என்பதை சொல்வார்கள். அல்லது சஹாபாக்கள் நபி அவர்களை சந்தித்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவனை கண்டிருக்கிறேன், அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பா கேட்பார். சில கனவுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் சில கனவுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா துக்பிரு அஹதா, யாருக்கும் நீங்கள் இந்த கனவை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பார்கள். இது நபி அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருந்துச்சு. எனவே கனவுகள் என்பது அது நல்ல கனவுகளாக இருக்குமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய நன்மாராயணமாக இருந்து கொண்டு குர்ஆன் சொல்கிறது, லஹுமுல் புஷ்ரா பில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே வாழ்க்கையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயணம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்பா கேட்டார். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால யாரும் இந்த ஆயத்தை பற்றி என்னிடம் கேட்டது கிடையாது. நீங்கள் தான் இந்த ஆயத்தை என்னிடம் முதலாவது கேட்டிருக்கிறீர்கள். இந்த விடயத்தை, இந்த ஆயத்தின் விடயத்தை நான் தான் நபியிடத்தில் முதலாவது கேட்டேன். நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அபூ தர்தாவை இந்த ஆயத்தின் விடயத்தில் உங்களுக்கு முன்னால் வேறு யாரும் கேட்டதும் கிடையாது. உங்களுக்கு முன்னால் வேறு எந்த சஹாபாக்களும் இந்த ஆயத்தை பற்றி கேட்டது கிடையாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், லஹுமுல் புஷ்ரா பில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நன்மாராயணம் இருக்கிறது சொன்னால் ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் காணக்கூடிய நல்ல கனவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். அது உலகத்திலே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மாராயணம். நல்ல கனவுகள் அல்லாஹ்வுடைய நன்மாராயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் காணக்கூடிய நல்ல கனவுகள் அது அல்லாஹ்வுடைய நன்மாராயணம். சொன்னார்கள், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் நல்ல கனவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹபத்தின் நுபுவா வ பக்கியத்துல் முபஷ்ஷராத், சொன்னார்கள், நுபுவத்து சென்றுவிடும், நான் மௌத்தாகி விடுவேன், என்னோடு நபுவத்துடைய அந்த வஹீயுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும். ஆனாலும் வ பக்கியத்துல் முபஷ்ஷராத், கனவுகள் இருந்து கொண்டே இருக்கும் என்றா சொன்னார். நுபுவத் அது இல்லாமல் போயிடும். ஏன்னா நபியுடைய வஃபாத்தோடு நுபுவத் என்பது அது முற்று பெற்றுவிடும். ஆனால் வபக்கியத்தின் முபஷ்ஷிராத், கனவுகள் என்பது, நன்மாராயணம் என்பது அது உலகம் அழிகின்ற வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றா சொல்கிறார்.
அப்ப அதனால கனவுகள் என்பது இது முக்கியமான ஒன்று. நாம் காணக்கூடிய கனவுகள் எப்படியான கனவுகளை காணுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதர பெரியார்களே, நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், லம் யபக பஅதி மின் முபஷ்ஷிராத் இல்ல ருயா. என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் எந்த விதமான நன்மாராயனும் மீதமாக இருக்க மாட்டாது கனவை தவிர என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார். கனவு என்ற நன்மாராயணம் மாத்திரம்தான் எமக்கு மீதமாக இருக்கு என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே கனவுகள் என்பது இது நன்மாராயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவுகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அது தாற்பயத்தை ஏற்படுத்தும். கனவுகளை நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கனவுகள் கண்டு எத்தனையோ சஹாபாக்கள் நோயாளியாக இருக்கிறார்கள். ஏன்? அந்த கனவுடைய தாற்பயம். சில சஹாபாக்கள் அந்த கனவுக்கு விளக்கத்தை யாரிடமும் கேட்க மாட்டார்கள். யாராவது முதலாவது தடவை விளக்கம் சொல்லிவிடுவார்களாக இருந்தால் அந்த கனவு அதே போன்றதாக நிகழ்ந்துவிடும். அதனால் கனவுகள் என்பது அது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த பிரதிபலிப்பில் ஒன்றைத்தான் நான் ஆரம்பத்திலே முதலாவது ஹதீஸை சொல்லி காட்டினேன். அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள். அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது, திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அபு கதாதாவை சந்தித்து கேட்டார்கள், இப்படி ஒரு கனவு கண்டேன், திடுக்கம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். அதற்குத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொன்னார்கள், அந்த கனவு ஷைத்தானியத்தான கனவு என்பா சொல்லி காட்டு. எனவே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் கனவு. சில மனிதர்கள் நோயாளியாக ஆகுவது கனவின் மூலமாக, சில மனிதர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவது கனவின் மூலமாக, சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகுவது கனவின் மூலமாக. எனவே இவ்வாறான 3 விடயங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கனவின் மூலமாக தாற்பயத்தை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த விடயம், அன்பான சகோதரர்களே, இந்த கனவுகள் 3 வகையான கனவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. 3 வகையான கனவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், அர்ருயா ஸலாஸா, கனவு 3 வகை என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒன்று இருக்கிறது அர்ருயா சாலிஹா, நல்ல கனவுகள். இது புஷ்ரா மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து நன்மாரா என்ப சொல்லி நல்ல கனவுகளாக இருக்கும். சொர்க்கத்தை கனவுல காண்றது போல இருக்கும், நபி அவர்களை கனவுல காண்றது போல இருக்கும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவில் பார்க்க முடியும்? மன் ரஆனி ஃபில் மனாமி, யார் என்னை கனவிலே கண்டார்களோ அவர்கள் லகத் ரஆனி, என்னைத்தான் அவர்கள் கனவில் கண்டார்கள். ஏன்? லம் யதமஸ்ஸல் ஷைத்தான் பி, என்னுடைய தோற்றத்தை போல் ஷைத்தான் தோற்றம் அளிக்க முடியாது. நபி அவர்களை யார் கனவிலே காண்கிறார்களோ அவர்கள் நபி அவர்களை மாத்திரம்தான் கனவிலே கண்டார்கள், வேறு யாரை காண்றதுக்கே இல்லை. அப்ப அதனால கனவுகள் என்பது ஒன்று நல்ல கனவுகள், இது அல்லாஹ்வுடைய நன்மாராயணம், இது முதலாவது கனவு. இரண்டாவது கனவு இருக்கிறது வருயா தஹ்ஸீன் மின் ஷைத்தான். இரண்டாவது கனவை நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் கவலையை ஏற்படுத்தக்கூடிய கனவாக எனக்கு கனவுகளே தோற்றமளிப்பான். இது நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அர்ருயா தஹ்ஸீன் மின் ஷைத்தான், ஷைத்தான் கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவாக எனக்கு தோற்றமளிப்பான். இது இரண்டாவது கனவு. மூன்றாவது கனவு வருயா மிம்மா யுஹத்திஸுல் மர்உ நஃப்ஸஹு. இன்னைக்கு இரவெல்லாம் நாம பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு விடயத்தை, காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு விடயத்தை நம்ம ஃபிக்கர் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு விடயத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை உள்ளத்தால் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கிறோம். இதே போல ஒன்றை கனவுல காணும், அதே போல ஒன்றை நான் கனவுல காணுவோம். இன்றைக்கு எல்லாம் நம்ம மனதால் சிந்தித்த, மனதால் பேசிக்கொண்ட, அடுத்தவர்களோடு நாம் சிந்தித்து நம்ம கலந்துரையாடிய ஒன்றை நாம் அப்படியே கனவுல காண்றவா இருக்கு. அப்ப இது கனவு தான், ஆனால் இது யதார்த்தமான கனவு. ஏன்? இது சிந்தனையோடு இருந்ததால அதே மாதிரி நமக்கு தோற்றம் வந்திருக்கிறது. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இது மூன்றாவது கனவு. இது மனிதன் அப்படியே எதில் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறானோ அதே போல ஒன்றை கனவாக காணுவான்.
இன்றைக்கு வியாபாரத்தில் கடு ஒரு ஆளுக்கு ஏசி போட்டோம், ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டோம், அல்லது ஒரு ஆளுக்கு அந்த செக்ற விஷயத்தில் நமக்கு கடு யோசனையாக இருந்துச்சு என்றால் இப்போ இரவைக்கு படுத்தவன் சொன்னா அந்த கடைக்குள்ள இருக்கிற மாதிரி யாரை வந்து நமக்கு ஏசுற மாதிரி அப்படியான ஒரு கனவு எனக்கு வந்து இது கனவுகள் அல்ல, இது மூன்றாவது வகையான கனவு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை மூன்று வகையாக பிரித்தார்கள். முதலாவது கனவு அல்லாஹ்வுடைய நன்மாராயணம், இரண்டாவது கனவு ஷைத்தானியத்தான கனவு, மூன்றாவது கனவு மனிதன் எதிரே தொடராக இருந்து கொண்டு மனிதன் எதனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த விடயத்தை அவன் கனவாக காணுவான். இவ்வாறான மூன்று கனவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் அபூபக்கர் இப்னு அபீ ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸன்னஃப்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அர்ருயா ஸலாஸா, கனவு என்பது மூன்று வகையான கனவு. ஒன்று ஹுதூரு ஷைத்தான், ஒன்று ஷைத்தான் அந்த கனவிலே தோற்றம் அளித்து அந்த கனவை அவன் பயங்கரமாக காட்டுவான். இரண்டாவது சொன்னார்கள் வர்ரஜுலு யுஹத்திஸ் நஃப்ஸஹு பின்னஹார் ஃபயராஹு பில்லைல், காலையில் எண்ணத்தை பகலையில் நாம் எண்ணத்தை பேசுகிறோமோ அதனை இரவில் காணுவோம். இது இரண்டாவது கனவு, தெளிவாக சொன்னார்கள். பகலையில் எதனை நாம் பேசுகிறோமோ அதனை நாம் இரவில் காணுவோம், இது இரண்டாவது கனவு. மூன்றாவது வர்ருயா அல்லத்தி ஹிய ருயா, மூன்றாவது கனவு தான் அல்லாஹ்வுடைய நன்மாராயணம், அதுதான் கனவு என்பா சொல்லுகிறார். கனவுகளில் எந்த கனவு உண்மையான கனவு? எல்லா கனவும் உண்மையா? பகலில் காணக்கூடிய கனவு இருக்கிறது, இரவில் காணக்கூடிய கனவு இருக்கிறது. சாதாரணமாக சாஞ்சி கொண்டு தூங்கக்கூடிய நேரத்திலும் கனவு வந்துவிடும். இதில் எந்த கனவு உண்மையான கனவு? நபியார் சொன்னார்கள் அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், நபியார் சொன்னார்கள் கனவுகளில் உண்மையான கனவு அதிகாலையில் சஹருடைய நேரத்தில் காணக்கூடிய கனவு தான் உண்மையான கனவு என்பார். எல்லா நேரத்திலும் காணக்கூடிய கனவுகள் நாம் இப்போதுதான் பகல் நேரத்தில் இப்போதுதான் கண்ணை வைத்து தூங்கினோம் கனவு என்பது இது உண்மையாக நிகழக்கூடிய கனவா? அல்லது ஒன்றை யோசித்துக் கொண்டு நாம் தூங்கினோம், கண் அசந்து போய்விட்டது, இப்போது ஒரு கனவு தோற்றமளிக்கப்படுது, அப்ப இதெல்லாம் உண்மையாக நடக்கக்கூடிய கனவா என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்தகுர் ருயா பில் அஸ்ஹார், கனவுகளில் உண்மையாக கனவு சஹருடைய நேரத்தில் காணக்கூடிய கனவு என்பார். அதனால எல்லா கனவுகளை நினைத்துக் கொண்டு இப்படி ஒரு கனவனை கண்டேன், இப்படி ஒரு கனவனை கண்டேன் என்பா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு கனவுகள் மூலமாக எத்தனை பேர் நோயாளியாக மாறிவிட்டார். அதில் கூடுதலாக நோயாளியானவர்கள் ஆண்களை விட பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் அவர்களுடைய உள்ளம் அது ரக்கீக்கானது, சொஃப்டானது, காணக்கூடிய பயங்கரமான கனவுகள், அதை வெளியிலே சொல்ல முடியாது. ஷைத்தான் அந்த கனவுகளை அந்த பெண்களுக்கு அவன் பயங்கரமாக காட்டுகிறான். சில பெண்களுக்கு கணவன் ஏதோ ஒன்றுலே ஆபத்திலே சிக்குன்ற மாதிரி கனவை காட்டுவான், ஏதோ ஒரு விபத்தில் அகப்படுற மாதிரி கனவை காட்டுவான், பெரியோரு நோயில் அகப்படுற மாதிரி கனவை காட்டுவான், பெரியோரு சிரமத்தில் ஆழ்வதை போல காட்டுவான். இந்த மனைவி இப்போது கணவன் வெளியிலே செல்லக்கூடிய சமயத்தில் கூட கொஞ்சம் ஓதிட்டு போவோம், கொஞ்சம் சதக்கா கொடுத்துட்டு போவோம் என்று சொல்லி கணவனிடம் அந்த கனவை சொல்ல முடியாமல் இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு வெளியில போறார் திரும்பி வருவாரோ என்ற அந்த சிந்தனையிலே அவள் யோசித்து யோசித்து தான் மனநிலையில் அவள் பாதிக்கப்பட்டவளாக மாறிவிடுவார், நோயாளியாக மாறிவிடுவார். சில பெண்களுக்கு கெட்ட கனவுகள் தான் தொடராக வந்து கொண்டிருக்கும், கெட்ட கனவுகளைத்தான் தொடராக முறையில் கண்டு கொண்டிருப்பார்கள். அதுவும் கூடுதலாக எப்போது காணுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மாதவிடாயுடைய காலம் கூடுதலாக பயங்கரமான கனவுகளை காணுவார்கள். காரணம் என்ன? அந்த காலத்திலே ஷைத்தானியத்தான சுத்தம் அவர்கள் குறைவாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஷைத்தான் வந்து விடுவார். மாதவிடாயுடைய காலம் அவர்களுக்கு தொழுவது இயலாது, குர்ஆன் ஓதுவது இயலாது, ஆனால் துஆக்கள் ஓதுவதற்கு ஏனும், ஜிக்ர் செய்வதற்கு ஏனும் அவர்கள் எல்லா வகையான அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை கேட்க முடியும், பாதுகாப்பு தேட முடியும். அந்த காலகட்டத்தில் இவர்கள் சுத்தத்துடைய விடயத்தில் குறைபாடு செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் பயங்கரமான தோட்டத்தில் அமைந்து. மனிதன் எப்போதும் அவன் தகாரத்தோடு சுத்தத்தோடு அவன் தூங்குகின்றானோ அந்த சமயத்திலே துஆக்களோடு அவன் எப்போது நபி அவர்கள் சொன்ன பிரகாரம்
அந்த சுன்னத்தான முறையில் அவன் தூங்குகிறானோ அந்த சமயத்தில் அவனுக்கு வரக்கூடிய கனவுகள் நல்ல கனவுகளாக இருக்கும். அவன் அந்த சுண்ணாக்களை பேணாத வண்ணமாக தூங்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு வரக்கூடிய கனவுகள் அவன் ஷைத்தானியத்தான கனவுகளாக இருந்து கொண்டு பயங்கரமான கனவுகளாக இருந்து கொண்டு உது செய்யாமல் தூங்குகிறோம், துவா ஓதாமல் தூங்குகிறோம், தனக்கென்று பாதுகாவலை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதுகாவல் துவாவை ஓதாமல் தூங்குகிறோமா, இப்போது அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் அந்த மனிதனும் இருந்து கொண்டு அது தாஜத்தின நேரத்திலும் அவன் ஷைத்தான் பயங்கரமான கனவைத்தான் காட்டுவான். இவர் நினைப்பாரு, ஓ 4 மணிக்கு கனவு கண்டேன், இவ்வளவு பயங்கரமான கனவு. அன்பான சகோதரர்களே, பயங்கரமான கனவு தனக்கு காண்பதற்கு இது சாத்தியம் ஆகாத கனவுகள் நபியார் சொன்னார்கள், இது ஷைத்தானியத்தான கனவுகளின் வாசனை. எனவேதான் அன்பான சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கனவுகள் என்பது இவ்வாறு 3 வகையான கனவுகள் இருக்கிறது என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லி காட்டினார். அடுத்ததுதான், ஒரு மனிதன் கெட்ட கனவை கண்டு விட்டான், இப்ப என்ன செய்? நபி அவர்கள் அதற்குரிய வழிமுறையை சொன்னார். ஒரு மனிதன் கெட்ட கனவை, பயங்கரமான கனவை கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு முறையை காட்டினார்கள். அதில் ஒன்றுதான் அன்பான சகோதரர்களே, கெட்ட கனவை கண்டுட்டோம்டா இடது பக்கத்தில் நாம் என்ன செய்யணும்? 3 விடுத்தம் லேசான முறையை துப்போம். உமிழ்நீர் லேசா வாரமாக துப்போம். பக்கத்தில் படுக்கிறாங்க நிலைக்கிற மாதிரி துப்புறது லேசான அமைப்பு துப்பும். ஹஜ்ரத் பயான்ல சொல்லிட்டாரு, கெட்ட கனவு கண்டா துப்ப சொல்லி எழுந்தான்னு சொல்லி போட்டு காரு துப்புறதல். நபி அவர்கள் தெளிவாசனா ஃபல் என்ஃபுஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதிகமான ரிவாயத்தை ஃபல் என்ஃபுஸ் என்று வருது, சில ரிவாயத்தை ஃபல் எத்ஃபுல் என்று வருது. அந்த ஃபல் எத்ஃபுல் என்று வரக்கூடிய ரிவாயத்தையும் உலமாக்கள் தெளிவாக சொன்னார்கள். அதிகமான ரிவாயத்தை ஃபல் என்ஃபுஸ் என்று வாரத்தால இலேசான உமிழ்நீரோட துப்புதான் அந்த ஹதீஸுக்கு முராத் என்பார். அதனால இடது பக்கத்தை அப்படியே திரும்பி 2 இலேசான முறையில் துப்போம். இது முதலாவது செய்ய வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் என்ஃபுஸ் அலா அன் யஸாரி ஸலாஸா. இரண்டாவது செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு. யா அல்லாஹ், எவ்வளவு பயங்கரமான ஒரு கனவை கண்டுட்டு, யா அல்லாஹ் இந்த பயங்கரமான கனவை விட்டு பாதுகாத்து என்று அல்லாஹ்விடத்தை ஃபல் இஸ்தஈத் பில்லாஹி மின் ஷர்ரியா, அந்த கனவனுடைய கெடுதியிலிருந்து அல்லாஹ்விடத்தை பாதுகாத்து. இது எப்ப? கெட்ட கனவுகள், பயங்கரமான கனவுகளை கண்டா செய்ய வேண்டியது. இரண்டாவது ஃபல் இஸ்தஈத் பில்லாஹி மின் ஷர்ரியா. அடுத்ததுதான் மூன்றாவது செய்ய வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹப்புல் அன் ஜம்பில்லதி கால அலைஹி. நாம் எப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறோமோ நம்முடைய படுக்கையுடைய பெட்டனை மாற்றும். படுக்கையுடைய அந்த பெட்டனை என்ன செய்யணும்? மாற்றும். இப்ப நாம் இடது பக்கத்தில் பிறண்டு படுத்துக் கொண்டிருக்கிறோம், கனவை கண்டோம், இவ்வாறு நாம துப்பினோம், அல்லாஹ்விடத்தை பாதுகாவலுக்காக வேண்டி நாம துவா செஞ்சு, அல்லாஹ் இந்த கனவனுடைய கருதியை பாதுகாத்து துவா செஞ்சோம். துவா செஞ்சுட்டு மறுபக்கத்துக்கு மாறிப்படுத்தும். மூன்றாவது என்ன செய்யணும்? மறுபக்கத்துக்கு மாறிப்படுத்துறோம். இது மூன்றாவது செய்யக்கூடிய வேலை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள், ஃபல்யதஹப்பல் அன் ஜம்பில்லதி கான அலைஹி. அவர் எந்த பக்கத்தால் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த பக்கத்திலிருந்து அவர் மாற்றமாக படுக்கட்டும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நான்காவது, ஒருவர் கெட்ட கனவுகளை கண்டாருன்னு சொன்னா இந்த 3 விடயத்தை செய்துவிட்டு நாலாவதாக அவர் எழும்பி வுது செய்து 2 ரக்காத் தொழணும். 2 ரக்காத் தொழணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், ஃபல் யகும் ஃபல் யுஸல்லி. அவர் கனவை கெட்ட கனவாக, பயங்கரமான கனவாக கண்டால் முதலாவது ஃபல் என்ஃபுஸ் அன் யஸாரி ஸலாஸா, 3 விடுத்த இடது பக்கத்தை துப்பிக் கொள்ளட்டும். ஃபல் இஸ்தஈத் பில்லாஹி மின் ஷர்ரியா, இரண்டாவது அல்லாஹ்விடத்திலே கெடுதியிலிருந்து பாதுகாவல். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல் யதஹப்பல் அன் ஜம்பில்லதி கான அலைஹி, அவருடைய படுக்கையுடைய பெட்டனை மாற்றட்டும். நான்காவது சொன்னார்கள் ஃபல் யகும் ஃபல் யுஸல்லி, அவர் எழுந்து தொழட்டும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்து அவருக்கு தொழட்டும்.
ஏன் இவ்வளவு பயங்கரமான விஷயத்தை கண்டிக்க யாழ்லா உடனே சுஜூதுக்கு நாங்கனையும் அல்லாஹ்விடத்தை தக்பீரை கட்டி ஒரு 2 ரக்காத் தொழுது சுஜூதுல போயிட்டு அல்லாஹ்விட்ட துஆ செய். அல்லாஹ்விடத்து துஆ செய்யணும். யாழ்லா இந்த நிகழ்வு இப்படி நடந்துடக்கூடாது, நான் கண்ட கனவு பழித்திடக்கூடாது என்று சொல்லி 2 ரக்காத் தொழ வேண்டும். ஏன் 4வது செய்ய வேண்டிய விடயம். 5வது விடயம் லா யுக்பிர் பிஹா ஹதா, பயங்கரமான கனவுகளை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. உற்ற நண்பனாக இருக்கலாம், பக்கத்தில் உறங்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாரிடமும் அந்த கனவை சொல்லிடக்கூடாது. ஏன் பயங்கரமான கனவு, அந்த பயங்கரமான கனவு சொல்லக்கூடிய இப்படியா கண்ணீங்க, அப்ப இப்படி நடந்துடுமோ என்று யாராவது சொல்லிட்டு அப்படியே நடந்துடும், அப்படியே நடந்துவிடும் கனவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு ஆராபி வாராரு, கிராமவாசி வாராரு, வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் இரவு ஒரு கனவு கண்டு. எப்படியான கனவுன்னு சொன்னால், என்னுடைய தலை துண்டிக்கப்படுது, தலை துண்டிக்கப்பட்டு என் தலை அப்படியே உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, நானும் பின்னால் அந்த தலையை துரத்தி கொண்டு ஓடுகிறேன், நானும் அந்த தலையை துரத்தி கொண்டு ஓடுகிறேன். இதே முஸ்லிம் கிதாபில் வரக்கூடிய ஹதீஸ். நானும் அந்த தலைக்கு பின்னால் தலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன், முண்டத்தோடு நான் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். நபி அவர்கள் எச்சரித்து போட்டு சொன்னார்கள், லா துக்பிர் பி தலஅபி ஷைத்தான் பிக ஃபில் மனாம், உன்னோடு கனவிலே ஷைத்தான் விளையாடி இருக்கிறான், அந்த ஷைத்தான் விளையாடிய அந்த கனவுகளை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்பதை நபி அவர்கள் தடுத்தார். கனவுக்கு விளக்கம் கொடுக்க இல்லை நபி அவங்க, கனவுக்கு பதில் சொல்ல இல்லை. சொன்ன சஹாபிக்கு நபி அவங்க எச்சரித்து போட்டு சொன்னாங்க, இந்த கனவு ஷைத்தான் உன்னோட கனவிலே விளையாடி இருக்கிறான், ஷைத்தானுடைய விளையாட்டு இது, இந்த ஷைத்தானுடைய விளையாட்டை யாருக்கும் நீ சொல்லிவிட வேண்டாம் என்பதை நபி அவங்க தடுத்தார். அவ கெட்ட கனவுகளை நாம யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, யாருக்கும் நாம சொல்லிடக்கூடாது. நபி அவர் சொன்னார்கள், இதா ஹலம அஹதுக்கும் ஃபலா யுக்பிரின் நாஸ பி தலஅபி ஷைத்தான் பில் மனாம், யாராவது கெட்ட கனவு கண்டா மக்களிடம் யாரும் சொல்லிடும், மக்களிடம் யாரும் சொல்லுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நல்ல கனவுன்னு கண்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல கனவுன்னு கண்டாங்க. நல்ல கனவை கண்டு வாப்பாட்ட யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, வாப்பா இப்படி ஒரு கனவுன்னு கண்டு. வாப்பா சொன்ன என்ன பதில் தெரியுமா? லா தக்ஸு ருய்யாக அலா அஹீக, ஓண்ட சகோதரத்தை கூட இந்த கனவை நீ சொல்லிடா. நல்ல கனவாக இருந்தாலும் அதையும் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது. கெட்ட கனவை வில் அவுலா ஒத்தட்டையும் சொல்லிடக்கூடாது. நல்ல நன்மாராயண கனவு, எவருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தாரான் என்ற மாதிரி ஒரு கனவனை கண்டோம், இது யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா? அது பின்னால வருது, அதையும் எல்லாத்தையும் போயிட்டு சொல்றது. நல்ல கனவு கண்டாலும் எல்லாத்தையும் சொல்றதும் இல்லை. கெட்ட கனவை யாரும் சொல்லக்கூடாது, நல்ல கனவுகளை எல்லாரும் சொல்லவும் கூடாது. அப்ப 5வது விடயம் என்னது? கெட்ட கனவுகளை கண்டா யாரிடமும் சொல்லக்கூடாது. இது கனவு, கெட்ட கனவுகளுடைய நபி அவர் சொல்லி தந்த 5 விதமான ஒழுக்கங்கள் இதாக இருக்கு. கெட்ட கனவுகள் நான் 1வது நேரம் இடது பக்கத்தில் 3 விடுத்தம் துப்பணும். இரண்டாவது என்ன செய்யற? அல்லாஹ்விடத்தில் அந்த கனவுடைய கெடுதியிலிருந்து பாதுகாத்தது. 3வது தான் படுத்த அந்த படுக்கையுடைய பெட்டனை மாற்றும். 4வது 2 ரக்காத் தொழணும். 5வது கண்ட கனவு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த 5 விதமான ஒழுக்கம் இந்த கனவிலே கெட்ட கனவாக இருந்தால் இந்த 5 விதமான ஒழுக்கத்தை எடுக்கும். இப்போது அன்பான சகோதர பெரியார்களே, ஏன் துப்புறது? இதற்கு சில உலமாக்க சொல்றாங்க, துப்பதனுடைய காரணம் என்ன? ஏன் செல்லதாசம் 3 இடத்துல துப்ப சொன்னாங்க? காரணம் என்ன? இமாம் காது இயால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எந்த ஷைத்தான் எங்களிடம் இவ்வாறான வெறுக்கத்தக்க பயங்கரமான கனவை கொண்டு வந்தானோ அந்த ஷைத்தானை இழிவுபடுத்துறதுக்கான துப்புறது, அந்த ஷைத்தானை விரட்டத்துக்காக என்ன செய்வது? 3 விடுத்தம் இடது பக்கத்திலே துப்புவது என்பதாக இமாம் காது இயால் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அடுத்தது அன்பான சகோதரே, நல்ல கனவு, விருப்பமான ஒரு கனவை கண்டுட்டோம். இப்ப என்ன செய்ய? நல்ல கனவு, அல்லாஹ் நல்ல ஒரு கனவு காண வச்சிருக்கிறார். இந்த கனவுகளை கண்டால் நாம் என்ன செய்வது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாபோடு சொல்லியிருக்கிறார். நல்ல கனவுகளை கண்டால் முதலாவது ஃபர்ரியா சாலிஹா மினல்லாஹ்,
நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. எனவே முதலாவது அல்லாஹ்வை புகழும், முதலாவது அல்லாஹ்வை புகழ. நல்ல கனவு அல்ஹம்துலில்லாஹ், மனதுக்கு சந்தோஷமான ஒரு கனவு, அல்லாஹ்வுக்கு நாம் புகழணும். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நாம் புகழணும். கனவுல நாம் விழித்தெழும்புறோமா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நல்ல கனவாக அல்லாஹ்வை புகழணும். இரண்டாவது விடயம், நன்மாராயணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஏன் நல்ல கனவு அல்லாஹ்வுடைய நன்மாராயணம், எனவே அந்த நன்மாராயத்தை நாம் அடைந்து கொள்ளணும். அல்லாஹ் நல்ல கனவனை காட்டி வைக்கிறான். ஒரு பெரிய ஒரு எமக்கு ஒரு நியமத்துண்டு வாரமாய் கனவு கண்டு வைக்கிறோம் என்றால் அல்லாஹ் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை எமக்கு தரப்போறான் என்ற நன்மாராயத்தை தனக்குள்ளால் ஏற்படுத்திக் கொள்ளும். தனக்குள்ளால் அந்த நன்மாராயத்தை தன்னகப்படுத்திக் கொள்ளவன். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது, லா யுஹ்பிரு பிஹா இல்லா மா யுஹிப்பு, தனக்கு மிக நேசத்துக்குள்ளவங்க, தன்னோட ரொம்ப அன்பு வைக்கக்கூடியவங்க, தன்னுடைய நலவுகளை மாத்திரம் அவர்கள் நலவுகளை மாத்திரம் தன்னோடு நாடக்கூடியவர்களிடம் மாத்திரம்தான் இந்த கனவுல போயிட்டு சொல்ல. வேற யாரும் சொல்ல, பொறாமக்காரன் இருப்பான், வஞ்சகம் உள்ள மனசுள்ளவன் இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு சொல்லக்கூடாது. இப்ப சொல்றாங்க ஒரு நாள் இந்த உதாரணத்தை எழுதுறாங்க எப்படின்னா, இதா அஹ்பர பியா மல்லா யுஹிப்பு ருப்பமா ஹமலஹுல் புல் வல் ஹஸத். சில வேளை நாம நினைப்போம் இவர் நம்மளோட நண்பன் தானே, கூட்டாளி தானே என்று சொல்லி நல்ல கனவை பற்றி சொல்லிடுவோம். சொன்னத்தோட பாரா இவன் நம்மளை விட நல்லவன் ஆயிடுவானோ, நம்மளை விட இவன் முன்னேறி போயிட்டானோ என்ற கோபமும் ஒரு விதமான பொறாமை அவன்கிட்ட வந்துடுமா. வந்தத்தோட அவன் என்ன செய்வான்டா, அலா தஃப்சீரி அபி மக்ரூஹி, அப்படியே நடக்க மாட்டடா, அப்படியெல்லாம் நடக்க மாட்டாது என்று சொல்லி நமக்கு கனவுக்கு பதில் சொல்லி விட்டான்னு சொன்னால் ஃபகத் யகஉ அலா தில்க சிஃபா, அதே போல நடக்க மாட்டான். அதே போல அந்த கனவு நடக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு பொறாமை, உள்ளத்துல வந்த வஞ்சகம். அவன் என்ன செய்தான், நம்மளை விட இவன் கனவு கண்டிருக்க நல்ல விதமாக மாற போறான் என்ற அந்த வஞ்சகத்தின் மூலமாக அவன் சொன்ன வார்த்தை என்ன, அப்படியே நடக்குமா என்ன நீ சொல்ற என்று ஏதாவது விளக்கத்தை சொல்லிவிட்டான் சொன்னால் அந்த கனவு பலிக்க மாட்டான். அதனாலதான் கனவை யார்கிட்ட சொல்ல வேண்டும், தன்னோடு நேசமாக இருக்கக்கூடியவர்கள், தன்னின் மீது நலவுகளை நாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் நல்ல கனவை சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு அந்த கனவை சிறப்பாக்கி வைக்கணும், நலவாக்கி வைக்கணும் என்று சொல்லி அந்த மனமாற வாழ்த்தக்கூடியவர்கள் தான் அந்த கனவுகளை சொல்ல வேண்டும். இது நல்ல கனவுகளை கண்டால் மூன்றாவது செய்யக்கூடியவரே, நல்லவர்களிடம் நலவுகளை நாடக்கூடியவர்களிடம் கனவுகளை பற்றிய அந்த தாற்பயத்தை அறிந்தவர்களிடம் மாத்திரம்தான் நல்ல கனவுகளை கூட சொல்ல வேண்டும். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னார்கள், வலா துஹத்திஸ் பியா இல்லா லபீபன் அவ் ஹபீபா, நீங்கள் கனவுகளை சொல்வதாக இருந்தால் நல்ல புத்திசாலியானவர்களிடம் கனவுகளை சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அந்த கனவுகளை சொல்லக்கூடியவர்கள் நேசர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களோட கனவுகளை சொல்லுங்கள். அந்த நேசன் இல்லாதவனிடம், புத்தி இல்லாதவனிடம் அந்த கனவுகளை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பா நபி அவர்கள் தடுத்தார்கள். அன்பான சகோதரர், புத்தி உள்ளவர்கள் கனவுகளை சொல்ல வேண்டும். அந்த கனவுகளை பற்றி அறிந்தவர்கள் அந்த கனவுகளை நாம் பேச வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா யகுஸ்ஸு இல்லா அலா வாத்தின் அவ் ஸிராஇ, அந்த கனவுகளை சொல்வதாக இருந்தால் உங்களோடு வாங்கி கொள்ளக்கூடியவர்கள். உத்து கணவன் மனைவியுடைய உறவு அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா என்ன வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே அப்படியான வாஞ்சை இரக்கத்தை வச்சிருக்க. ஒரு கணவன் மீது மனைவி வச்சிருக்கக்கூடிய அந்த வாஞ்சை இரக்கம் இருக்கிறானே, அப்படியாப்பட்ட அந்த இரக்கம் உள்ளவர்களிடம் அந்த கனவை பற்றி நீங்க சொல்லுங்க என்பதாக சொன்ன. எங்களோட மிக இரக்கமாக நடக்கக்கூடியவர்கள், எங்களோட மிக அன்பாக வாஞ்சை கொள்ளக்கூடியவர்கள், இவர்களிடம் தான் இந்த கனவை பற்றி சொல்ல வேண்டும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். நான்காவது விடயம் அன்பான சகோதரர்களே, நல்ல கனவுகளை கண்டுட்டோம்னா லா யத்ருபு தஅவீலஹா இல்லா மின் ஆலிமின் பித்தஅபீர் ருயா, அந்த கனவுடைய பலன் தெரிந்த, அந்த கனவுடைய விளக்கம் தெரிந்த ஒரு ஆலிமிடம் தான் அந்த கனவுடைய விளக்கத்தை தேடும்.
ஹஸரத் நான் ஒரு கனவுன்னு கண்டிருக்கிறேன், உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? கனவுக்கு விளக்கம் தெரியாதா? முதலாவது அந்த ஆலிமுடைய ஹக்கு என்ன தெரியுமா? ஹஸரத் எனக்கு அந்த கனவுடைய விளக்கம் தெரியாது, நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சவற்றை நான் கேட்டு சொல்றேன். இது ஒரு ஆலிமுடைய சிஃபாத். எடுத்ததோட ஹஸரத் சொல்லுங்க நான் சொல்றேன்னு சொல்லிக் கொண்டு தனக்கு தெரிந்த மாதிரி கூட சொல்லக்கூடியவர்களும் சொல்லக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே எப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்கு தெரியான்னு சொல்லிவிட்டால் அந்த இடத்துல நாங்க எங்கட உள்ளத்துல நாங்க அப்படியான எண்ணத்தை உருவாக்கியதுதான் காரணம். ஒரு ஆளின் ஒரு மசாலா கேட்கிறோம், அவருக்கு தெரியாண்டா இவர் படிக்கலையோ இவர் ஓதலையோ என்று நாங்க அந்த ஆலிமை நாங்க தாழ்வாக கருதுதான் காரணம். என்னன்னு சொன்னா, எனக்கு தெரியாத வார்த்தையை அவருக்கு சொல்றதுக்கு மனமில்லை. அவர் ஆலமுன் நாஸை போல எல்லாமே தெரிந்தவரை போல இருந்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்ய கேட்கிற மசாலாக்கள் எல்லாம் பதில் சொல்றது, ஆனா சொல்லக்கூடிய பதில் இன்னைக்கு தவறான பதிலாக இருந்து கொண்டு இருக்கிறது. இல்லாட்டி ஒரு சுண்ணத்தை எடுத்து ஃபர்த பாத்திராக்கும்னு சொல்ல மாட்டான். ஒரு சுண்ணத்தை தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு சுண்ணத்தை, அந்த சுண்ணத்தை சொல்வதன் மூலமாக தொழுகை பாத்திராகும் யாரும் சொல்ல முடியுமா? சுபஹான ரப்பில் அதீம் வபிஹம்திஹி, இது சுபஹான ரப்பில் அதீம் என்று மாத்தினா ஓதவனும் வபிஹம்திஹி சேர்த்து ஓதினால் தொழுகை பாத்திரம் யாரும் சொல்ல முடியுமா? காரணம் என்ன? தெரியாத என்று வந்து விடுமாக என்றால் மக்கள் என்னை தாழ்வாக கருதுவார் என்பதற்காக வேண்டி தெரியாத விடயத்தை கூட, அடிப்படையான விடயத்தை கூட தவறாக என்று சொல்லக்கூடிய நிலைமை. அதனால் அன்பான சகோதரர்களே, கனவை யாரிடம் சொல்ல வேண்டும்? நல்ல கனவுடைய விளக்கம் தெரிந்த ஆளுங்கள் தான் அந்த கனவுக்குடைய பதிலை கேட்கும். அதாவது உங்களுக்கு கனவுடைய விளக்கம் தெரியுமா, அவர் கனவுனை கண்டிருக்கிறேன், எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டுத்தான் சொல்ல. ஏன் அன்பான சகோதரர், இதில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் எனக்கு தெரியான்னு சொல்லத்தால எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. நிஸ்புல் இல்ம் லா அத்ரி நிஸ்புல் இல்ம், எனக்கு தெரியான்னு சொல்றதுதான் அறிவுடைய அரைவாசி. அறிவுடைய அரைவாசி என்ன? லா அத்ரி, எனக்கு தெரியாது. சஹாபாக்களிடம் நபி அவர்கள் கேட்பார்கள், இந்த விடயம் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலு ஆலம். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர்கள் என்பார் சஹாபாக்கள் விளையிடுவார். ஒரு சமயத்தை ஒரு உதாரணத்தை சொல்லி, இந்த உதாரணம் எனக்கு சொல்வது என்பதாக சஹாபாக்குடைய பெரும் மஜ்லிஸ்ல கேட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு என்ன பதில் என்பது தெரியும். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் அப்படியே மௌனமா இருந்துட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாரும் சஹாபாக்கள் சொல்ல இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதற்கான உதாரணத்துக்கான இதுதான் என்பார் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் வந்து சொன்னார், பாப்பா, நபி அவர் சொல்லக்கூடிய சமயத்தில் எனக்கு அதனுடைய பதில் தெரியும், ஆனா பெரிய பெரிய சஹாபாக்களா இருந்தார்கள் யா பாப்பா, அதனால நான் சொல்றதுக்கு கொஞ்சம் எனக்கு கூச்சமாக சொல்ல வேண்டாம். இதான் அறிவான்மான சொல். அதனால கனவுடைய விளக்கம் யாருக்கு தெரியுமோ அந்த தெரிந்த ஆளுமிடம் தான் கனவுடைய விளக்கத்தை பற்றி கேட்கணும். தெரியாதவரிடம் கனவுடைய விளக்கத்தை நாம் கேட்டிடக்கூடாது. அந்த தெரியாத ஆளுமிடம் அந்த கனவுக்கு பதில் சொல்லக்கூடாது, பதில சொல்லக்கூடாது. ஏன்னா கனவு என்பது சாதாரண ஒன்றல்ல. இன்னைக்கு நாங்கள் நினைக்க கோல் எடுத்தவனுக்கு கையில கனவன் அசல், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று இந்த இப்படியான வார்த்தை கேட்கக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் கோல்லையும் முடிச்சுக்கோம். இன்னைக்கு ஒன்லைன்ல எல்லாத்தையும் முடிச்சுக்கோம், ஒன் கோல்ல எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கோம். கனவுடைய விளக்கமா அந்த விளக்கத்தை பற்றி சரியான முறையில் ஆலிமத்தை போய் உட்காரணும், அவங்களுக்கு ஏதாவது ஹதியாக்களை கொண்டு போகணும். மன குளிர் அமைப்பில் அந்த கனவுக்கு விளக்கத்தை கட்டுவாங்க. அவர் ஒரு 4 கிதாபை வச்சு செய்யணும், ஒன்று பார்க்கணும், பார்த்து அந்த விளக்கத்தை சொல்லணும். இது கனவுல விளக்கம் என்று சொல்லி கோல்ல கேட்டு முடிக்கிற விஷயம் அல்ல. இந்த விடயத்தை மிச்ச கவனமாக இருக்க. அப்ப 4வது விடயம், லாயத்ருபு தஅவீலஹா இல்லா மின் ஆலிமி பித்தஅவீல் ருயா. அந்த கனவுடைய விளக்கம் தெரிந்த அந்த ஆலிமிடம்தான் அந்த கனவுடைய விளக்கத்தை பற்றி என்ன செய்யணும், கேட்கும். தெரியாதவர்களிடம் கனவுடைய விளக்கத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், அம்மல் ஆலிமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விடயத்தை ஃபத்ஹுல் பாரியிலே கொண்டு வருகிறார்கள். அம்மல் ஆலிமு ஃபஇன்னஹு யுஅவ்விலு அலஹு அலா கைரி
மஹ்மா அம்கனஹு, அந்த கனவுடைய விளக்கம் தெரிந்தவராக இருப்பார் என்றால் அந்த கனவுக்கு ஒரு விளக்கத்தை சொல்வார். அந்த விளக்கம் அது நடக்கக்கூடியதாக சாத்தியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை ஒரு ஜாகிலிடம் அந்த கனவுடைய விளக்கத்தை சொன்னாராக இருந்தால் ஜாகில் அவருடைய பெட்டன்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கம் தவறாக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விளக்கம் தான் அந்த கனவுக்கு பதிலாக. அப்படி இல்லையா, நாம் என்னோட வார்த்தையில் சொல்லணும் என்னது, அல்லாஹ் உங்களுக்கு அந்த கனவை நலவாக ஆக்கித்தார், இர்ஷாத் பண்ணணும். அதனால சொல்ல நல்ல மனிதன் அவன் என்ன செய்வான், கனவுக்கு விளக்கமா அல்லாஹ் உங்களுக்கு நலவாக்கி தரணும், அல்லாஹ் இந்த கனவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த கனவு அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்தணும் என்று சொல்லி நல்ல விடயங்கள் என்ன செய்யணும், அவருக்கு வழிகாட்டல் சொல்லிவிடும். இது 4வது விடயம். அன்பான சகோதரே, நல்ல கனவாக. அப்ப நல்ல கனவாக கண்டால் முதலாவது அல்லாஹ் ஒப்புகொள்ளும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவன். 2வது விடயம், இது அல்லாஹ்வின் புறத்தால் எனக்கு ஏற்பட்ட நன்மாராயணம் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்திலே அது நன்மாராயணமாக எடுத்துக்கொள்ளவன். 3வது, நல்ல கனவாக இருந்தாலும் தனக்கு யார் நேசத்துக்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய உள்ளத்திலே குரோதம் வஞ்சகம் ஏற்பட மாட்டாதோ அவர்களிடம்தான் இந்த கனவை சொல்லவன். 4வது, இந்த கனவுக்கு பதில் எடுப்பதாக இருந்தால், இந்த கனவுக்குரிய விளக்கம் எடுப்பதாக இருந்தால் ஒரு ஆளுமிடம்தான் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை எடுக்கவன். தயவு செய்து கொஞ்சம் மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பின்னால கொடுங்க, இடையில குழப்பாது, மஜ்லிஸை குழப்பாது. கனவுக்குரிய விளக்கத்தை யார்கிட்ட எடுக்கணும், நல்ல ஒரு ஆளுமிடம் இருந்துதான் அந்த கனவுக்குரிய விளக்கத்தை செய்யணும், எடுக்க வேண்டும். இது நல்ல கனவாக இருந்தால். அடுத்த இது அன்பான சகோதரர்களே, நல்ல கனவுகள் யார் காண்பார், எல்லாரும் காண்றதுக்கு. நல்ல கனவுகள் அல்லாஹ் யாருடைய உள்ளத்தில் போடுவான், யாருடைய கனவுகள் அல்லாஹ் அந்த நல்ல கனவுகளை பஷாரத் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதற்கும் ஹதீஸ்ல தெளிவாக கொண்டு வரப்படுவது. சொல்லுகிறார்கள், நல்ல கனவுகள் என்பது, உண்மையான கனவுகள் என்பது, இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுகிறார்கள், உண்மையான கனவை நீங்கள் காண்பதாக இருந்தால் ஃபல்யதஹர்ர அஸ்ஸித்க வஅக்லல் ஹலால் வல் முஹாஃபலத அலா அம்ரி வன்னஹி வல் இனம் அலா தஹாரத்தின் காமிலா முஸ்தக்பில் கிப்லா வயஸ்குருல்லாஹ். நல்ல கனவை காண்பதாக இருந்தால் முதலாவது நீங்க உண்மையான கனவை காண்டால் நீங்க உண்மையான பொய் சொல்லக்கூடாது. நல்ல கனவை காண்டாத முதலாவது நீங்க உண்மை சொல்லணும், நீங்க பொய் சொல்ற ஆட்களாக நீங்க இருக்கக்கூடாது. 2வது, அக்குலுல் ஹலால், ஹலாலான சாப்பாடு சாப்பிடும், ஹராத்தை சாப்பிட்டு கொண்டு நல்ல கனவு வரும்னு நான் கனவுலை காணல, ஹலாலான உணவு சாப்பிடும். 3வது விடயம், நன்மையான விடயத்தில் நன்மை ஏவக்கூடியவராகவும் தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கு. ஒரு ஆள் பாவம் செய்கிறாரு, அவர் அந்த பாவத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். நலவுகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கு. அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யி அனில் முன்கராக இருக்கு. நலவுகளை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக இருக்கும். 3வது. 4வது, வல் இனம் அலா தஹாரத்தின் காமிலா, பரிபூர்ணமான வுது செய்து கொண்டு தூங்கும். இங்க வுதுவே இல்லை தூக்கத்தில், இவர் தூங்கக்கூடிய சமயம் வுதுவே செய்யறது இல்லை, ஜிக்கர் செய்யறதில்ல, இவற்றை இங்க சொல்லப்படக்கூடிய விடயம் இல்லை. ஆனால் நல்ல கனவை கொண்டு இவர் கனவு மன்னாப்படுதுன்னு சொன்னால் எப்படி நம்புறது? அதனால நல்ல சுத்தமா உதுவோட தூங்கணும். அடுத்ததுதான் முஸ்தக்பில் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி தூங்கணும். நல்ல கனவு காண்பதாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்கி தூங்க வேண்டும். வயஸ்குருல்லாஹ், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொடுக்கும். இந்த 6 தன்மை இருந்தால் மாத்திரம்தான் அவர் காணக்கூடிய கனவு கூட உண்மையான நல்ல கனவாக. உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், நல்ல சாப்பாடு ஹலாலான சாப்பாடு சாப்பிட வேண்டும், நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்ததுதான் சுத்தமாக உதுவோடு தூங்கக்கூடியவராக இருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி தூங்க வேண்டும். 6வது விடயம் ஜிக்ர் செய்து கொடுத்து. இந்த 6 விடயங்கள் இருந்தால் மாத்திரம்தான் நல்ல கனவுகள், நன்மாராயணமான கனவுகள் இவருக்கு காண்பிக்கப்படும்.
அல்லாஹ் தஆலா நன்மையான கனவுகள் அல்லாஹ் தஆலா இவருக்கு என்ன செய்வான், காண்பிப்பான். இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது அன்பான சகோதரர்களே, இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்யுடைய ஆரம்பம் கனவு. நபி அவர்களுக்கு வஹ்யுடைய ஆரம்பம் என்னது? கனவுதான். அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால், நபி அவர்கள் இரவில கனவில காணுவார்கள், காலையில் அப்படியே நடக்கிற மாதிரி வந்து கொண்டு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வர ஹதீஸ், மிஸ்லு ஃபலக்கி சுபஹ், மிஸ்லு ஃபலக்கி சுபஹ், எவ்வாறு காலையில் சூரியன் உதயமாகுவதோ அதே போலதான் இரவில் கண்ட கனவு அதே போல நடக்காது. வஹ்யுடைய ஆரம்பம் கனவு. அந்த நபியிடம் இருந்த ஆக சிறந்த பண்பு சிதுக்கு அமானத். ஆக சிறந்த பண்பு சிதுக்கு அமானத் என்ற பண்பு இருந்துச்சு. இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், அந்த வஹ்யுடைய ஆரம்பம் கனவு, அந்த கனவுடைய அந்த உண்மை தன்மை நபி அவர்கள் சிதுக்கு அமானத் என்பது இருந்துச்சு. அந்த சிதுக்கு அமானத்து இந்த தன்மைகள் யாரும் இருக்குமோ அவர்களுக்கு தான் உண்மையான நலவான கனவு காண்பிக்கும். இந்த முபஷ்ஷராத்துகள், இந்த நன்மாராயங்கள் அவங்களுக்கு தான் காண்பிக்கப்படும். நாம் காணக்கூடிய கனவு அது தன்னுடைய வாழ்க்கையுடைய கனவாக இருக்கலாம், தன்னுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு நன்மாராயணமாக இருக்கலாம், அது தான் காணக்கூடிய கனவு ஒரு சமூகத்திலே நன்மாராயணமாக இருக்கலாம். இந்த நன்மாராய் எப்ப ஏற்படும்? இந்த தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் செய்யணும் இருக்க வேண்டும் என்ற ஆசை. இமாம் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் புகாரிக்கு சரகளினவர்களா இமாம் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ருஇயல் முஸ்லிம் அஸ்தகு மின் ருஇயல் காஃபிர். ஒரு காஃபிரான மனிதன் கனவு காண்றதை விட ஒரு முஸ்லிமான மனிதன் கனவு காண்ற உண்மையாக இருக்கு. காஃபிரான மனிதன் கனவு காண்றதை விட ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் கனவு காண்றது உண்மையாக இருக்கு. அதனால கனவுகளை காணக்கூடிய சமயம் உண்மையான கனவுகள்டா இப்படியாக இருக்கு. அதனால ஆரம்பத்தில் சொல்லி உண்மையான கனவு காணக்கூடிய நேரம் அஸ்தகு ருஇயா பில் அஸ்ஹார், சஹருடைய நேரம். அடுத்து அன்பான சகோதரே, ஒரு கனவை காணாம கனவு கண்டென்பா சொல்றது இது எவ்வளவு பாரதூரமான விஷயம். பொய் கனவு சொல்றது, பொய்யான கனவுகளை சொல்றது, நான் இப்படி கனவுன்னு கண்டேன் அப்படி ஒரு கனவுன்னு கண்டேன் என்பா பொய் கனவு சொல்றது, இது எவ்வளவு பாரமான விஷயம், எவ்வளவு பயங்கரமான தண்டனைக்குரிய விஷயம் என்றதை விட யாரும் காணாத கனவுகளை கண்டதாக எந்த காரணம் ஒன்று சொல்லிடக்கூடாது. வாழ்க்கை காணாத கனவுகளை கண்டதாக சொல்லிடக்கூடாது. இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்வதற்காக வேண்டி பொய் சொல்ல முடியும். அந்த பொய்யை கனவாக சொல்லிடவும் கூடாது. நபியார் சொன்னார்கள், பொய் சொல்வதற்கான 3 சந்தர்ப்பமே இருக்குது. யுத்தத்தில் பொய் சொல்ல இயலும், காஃபிர்களுக்கு மத்தியில் யுத்தத்தில் பொய் சொல்றதுக்கு இயலும். 2வது, மனைவியை திருப்திப்படுத்துவதற்கான பொய் சொல்ல இயலும். உதாரணத்துக்கு மனைவியை கோச்சிடுவா, நல்ல சாப்பாடு இன்னைக்கு ஆக்கிற சாப்பாடு நல்லா, ஓ நல்ல சாப்பாடு நல்லா இருக்கு, இங்கே உப்பு மீன புளியும் இல்லை, ஓ நல்லா இருக்குன்னு சொல்லி மனதை திருப்தி ஏற்படுவதற்காக வேண்டும். இதற்கு பொய் சொல்றதுக்கு நபியாக ஹதீஸ் சொல்லிக்காங்க. 3வது, 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குரோதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குரோதமான மனிதர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி இப்ப இவர்கிட்ட போய் சொல்ற, என்னப்பா நீ அவரை பத்தி தவறா சொல்லிக்கொண்டு அவர் உன்னை பத்தி இவ்வளவு நலவு சொல்லிக்கிறாரு போய் சொல்ற. அவர்கிட்ட போய் சொல்றது என்ன, நீ இப்படி காய்க்க, அவர் உன்னை பத்தி இப்படி இப்படி வசதி காய்க்கிறாருண்டா 2 பேர மனதிலே ஒரு என்ன செய்யும், ஒரு இணக்கப்பாடு வரும். இந்த இணக்கப்பாட்டுக்காக வேண்டி பொய் சொல்லலாம். ஆனால் கனவுடைய விடயத்தில் பொய் சொல்ல முடியாது, கனவில் பொய் சொல்ல முடியாது. அன்பான இப்ப இவர் 2 பேருக்காக இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான கனவுன்னு கண்டு நீங்க 2 சேர்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டு என்று கூட பொய்யான கனவை சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யான கனவுடைய விடயத்தை நபி அவர்கள் எவ்வளவு தாற்பயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் பொய்யான கனவை அவன் கண்டதாக, காணாத கனவை அவன் கண்டதாக சொல்வான் சொன்னால், குல்லிஃப அய்யகீத பைன ஷஈரத்தை வலைஃப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்படும்டா, 2 கோதுமை வித்துக்கு மத்தியில முடிச்சு போடுவதற்காக வேண்டி அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இதை முடிச்சு போடு என்பதாக அவனுக்கு வற்புறுத்தப்படும். அவனால் செய்ய முடியாது.
இவ்வளவு பயங்கரமான தண்டனை. ஏன்? காணாத ஒன்றை கண்டதாக இவன் அறிவித்து, காணாத ஒன்றை இவன் கண்டதாக சொன்னதற்காக வேண்டி அவனுக்கு இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, மன் தஹல்லம காதிபன் துஃபிய இலைஹி ஷஈரா. யார் ஒரு கனவை, பொய்யான கனவை இவர் கண்டதாக இவர் சொல்லுகிறாரோ அவரிடம் ஒரு கோதுமை வித்து கொடுக்கப்படும். வஉذிப ஹத்தா யஅகித பைன தரஃபையா வலைஸ பிஆகி. அந்த கோதுமையுடைய அந்த ஒரு வித்தில் இரண்டு பக்கமும் இவர் முடிச்சு போட சொல்லி அவருக்கு சொல்லப்படும். ஒரு சின்ன நெல்லிக்கு அந்த நெல்லில் ரெண்டு பக்கத்தாலையும் இப்படி கூறாக ரெண்டு பக்கத்தாலையும் இப்படி அந்த நூலை கட்டு சொன்ன கட்டையில் நேர்பாட்டில் கட்டத்துக்கு, நேர்பாட்டில் அந்த நூலை கட்டத்துக்கு இந்த கூர்பாட்டில் நெல்லை நிப்பாட்டி வைக்கப்பட்டு இந்த நெல்லில் இந்தால ஓரத்தாலே ஒரு முடிச்சு போடணும், இங்கால ஓரத்தாலே முடிச்சு போறதுக்கு ஏழுமா ஏலா. இவ்வாறு இவனிடம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இவனால் முடியாமல் போய் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கனவுகள் என்பது அன்பான சகோதரி சாதாரண ஒன்றல்ல. நாங்கள் இந்த கனவுகளை நாங்கள் கணிட்டோம், இந்த கனவு அப்படி கண்டோம் இப்படி கண்டோம் என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பொய்யான கனவுகளை, காணாத கனவுகளை கண்டதாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அடுத்தது அன்பான சகோதரே, ஒரு பொய்யான கனவை கண்டுட்டாரு. பொய்யான கனவுண்டா இப்போ ஒருத்தர் போய் சரி காணாத கனவுண்ட இவர் கண்டதாக ஒருத்தரிடம் சொல்றார். அந்த கனவுக்கு இவர் வழக்கம் சொன்னால் அந்த கனவு பலிக்குமா? அந்த கனவு பலிக்குமா என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை ஒன்று இது பண்ணு. அதில் உலமாக்கள் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ரிவாயத் ஒன்று இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபி ருஇயா சாஹிபை யூசுஃப் ஃபி ஸிஜ்ன் லம்மா ஹகாயா மா ரஅயாஹு வ அப்பர யூசுஃப் قال احدهما ما راينا شيئا قل الامر الذي فينا تستفتيان فيه تستفتيان. அந்த சிறைச்சாலைக்குள்ள ரெண்டு பேர் கனவு கண்டா சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ரெண்டு பேருடைய கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுத்தாங்க. அதில் ஒருவர் கண்ட கனவு உண்மை, இன்னொரு கண்ட கனவு பொய். ரெண்டு பேருக்கு விளக்கம் கொடுத்து போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, குதியல் அம்ருல்லதி ஃபீ தஸ்தஃப்தியான். ரெண்டு பேரும் என்னிடம் என்ன விடயத்தை நீங்கள் தெளிவுற கேட்டீங்களோ அந்த விடயம் அப்படியே ஆகட்டும் என்ன சொல், அப்படியே ஆகட்டும் என்ன சொல். அப்ப இந்த விடயத்தை வைத்து சில உலமாக்கள் சொல்றாங்க, மன் தஹல்லம பி பாத்தின் ஃபஃபஸ்ஸரஹு ஃபஇன்ன யல்ஸம் பி தஅவீலிஹி. காணாத கனவைத்தான் அவர் கண்டதாக சொல்றாரு. அந்த கனவுக்கு யாராவது விளக்கம் கொடுத்தாலும் அந்த கனவுக்குரிய விளக்கம் அதுவும் நடக்கும், அதுவும் என்ன செய்யும். ஏன் குர்ஆன் சொல்லுது, குலியல் அம்ருல்லதி ஃபீ தஸ்தஃப்தியான். நீங்க என்ன விடயத்தை கேட்டீங்களோ அந்த ரெண்டு விடயம் அப்படியே நடக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் கேட்டாங்க, அந்த ரெண்டு பேர் விடயம் ரெண்டு விதமாகவே நடந்துச்சு. ஒரு ஆள் தலை துண்டிக்கப்பட்டது, இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யப்பட்டு அரசர் மைதான மஜ்லிஸில் உட்கார்ந்தார். அதனால் அந்த விடயம் அவ்வாறு நடக்கும் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த கனவுடைய பாடம் என்பது இது சாதாரண ஒன்றல்ல. இந்த கனவுக்கு யார் ஏதாவது விளக்கம் கொடுக்கிறாரோ அந்த விளக்கம் தான் அந்த கனவுக்கு பதிலாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், வர்ருஇயா லி அவ்வலி ஆபிர். யார் முதலாவது அந்த கனவுக்கு பதில் சொல்றாரோ அந்த கனவுக்குரிய விளக்கம் அதுதான் என்பா சொல்லி காட்டினார். அந்த கனவுக்குரிய விளக்கம் அதுதான் என்பா சொல்லி காட்டினார்கள். இன்னும் இமாம் அத்தா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். சொன்னார்கள், கான யுகாலு ருஇயா மா உவ்விலத். கனவுக்கு எவ்வாறு தஅவீல் செய்யப்படும் அதுதான் அந்த கனவுக்குரிய விளக்கம். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, கனவுகள் என்பது கனவுகள் என்பது இது ஷரியத்துடைய மிக முக்கியமான, நபியுடைய வழிகாட்டல் மிக முக்கியமான ஒரு பாடம், கனவுடைய பாடம். வாழ்க்கையில் கனவுகள் இது மனிதனுடைய வாழ்க்கையில் அது இடம்பெறக்கூடிய ஒன்று. அந்த கனவுகள் மூன்று வகையான கனவுகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹுடைய பஷாரத்,
இரண்டாவது ஷைத்தானியத்தான கனவு, மூன்றாவது மனிதன் எதனை அவன் சிந்தித்துக் கொண்டு எதனை பேசிக்கொண்டிருக்கிறான் அதனை கனவில் காணுவது. அந்த கனவுகளிலும் இரண்டு விதமான கனவுகள், நல்ல கனவுகள், கெட்ட கனவுகள் இருக்கிறது. நல்ல கனவுகளை கண்டால் எவ்வாறு நடக்க வேண்டும், கெட்ட கனவுகளை கண்டால் எவ்வாறு நடக்க வேண்டும், அந்த கனவுக்குரிய விளக்கங்களை யாரிடம் கேட்க வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் அந்த கனவுக்குரிய விளக்கங்களை சொல்ல வேண்டும் என்ற விடயமெல்லாம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிதாபு ருஇயா, இந்த கனவுடைய விளக்கம் என்ற பாடத்துக்கு கீழால் இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் காணக்கூடிய கனவுகள் உண்மையான கனவுகளாக, நல்ல கனவுகளாக மாறுவதாக இருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையில் உண்மை தன்மை ஏற்படுத்துவோம். நாம் சுத்தத்தோடு உதுவோடு தூங்குவோம். அடுத்ததுதான் ஜிக்ர்களோடு தூங்குவோம், கிப்லாவை முன்னோக்கி தூங்குவோம். இந்த சிபாத்துகளை தன்னகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சமயம் அல்லாஹ் தஆலா நல்ல கனவுகளை, நல்ல அந்த நன்மாராயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிதாபு ருஇயாவுடைய பாடத்திலிருந்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மைக்குண்மையாக நேசம் கொள்ளக்கூடியவர்களாக, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை நாம் உண்மைக்குண்மையாக நேசிக்கக்கூடியவராக, அந்த ஹதீஸிலே உறுதி கொள்ளக்கூடியவராக, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல நன்மாராயணமான கனவுகளை எம் அனைவருக்கும் நீ தந்தருவாயாக. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கனவிலே காணக்கூடிய அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நீ தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.